மைண்ட் செட் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். இந்த பதிவு எதற்காக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும், நம்மளுடைய டீமினுடைய வளர்ச்சிக்காகவும், நம்மளுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகலாம் அப்படின்ட்டு ஒரு கலந்துரையாடல் தான். இதில் பார்த்திங்கன்னா, நாம் எடுத்திருக்கிற டீம் சார்பாக எடுத்திருக்கிற முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் நமக்குள்ளே ஒரு டைம் செட் பண்ணியிருக்கோம். இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எண்டு, அதாவது 27/4/2025 ஒரு டேட் டென்டேட்டிவாக தோராயமாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது டீமில் ஒரு முக்கியமானவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்தது. பட்டு எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய டைம் இல்லை. பட் ஆனால் திரும்ப ஒவ்வொருத்தராக நான் கால் பண்ணி பேசுவேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த தேதியை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்கோம் டீம் சார்பாக. பட்டு அதனால் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமில் வடலூரில் ஒரு கூட்டம் மீட்டிங் நடத்த இருக்கோம். அந்த மீட்டிங்கில் நம்மளுடைய எம்டி சார், என்னுடைய அப்ளைன் வெற்றிவேல் சார், என்னுடைய அப்ளைன் இக்பால் சார் 3 பேரும் கலந்து கொள்ள இருக்காங்க. இன்னும் கம்பெனியினுடைய மற்ற மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்காங்க. ஸோ இந்த மேடையில் இந்த கொடுத்துருக்கிற இந்த 3 மாத டைமுன்றது நமக்கு, நம்ம டீமுக்காக நாம் ஏற்படுத்திக்கிட்ட டைமு. கம்பெனி எந்த நிர்பந்தமும் கொடுக்கல. ஸோ இந்த டைம் நம்ம ஏன் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒருத்தரால் அப்கிரேட் ஆக முடியும். சரிங்களா? அப்கிரேடுன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு ஏதோ ஒரு சைடு 16 பேரும், நமக்கு இன்னொரு சைடு 15 பேரும் வந்தால் போதும். நம்ம ஒரு அப்கிரேட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் இப்போ என்னுடைய டீமில் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் பக்கமாக ஒரு 10 பேருக்கு மேலே வச்சுருக்கிற நபர்கள் இப்போயே இருக்காங்க. மீதி ஒரு 20 பேர் தான் தேவை. இந்த 20 பேரை நம்ம இந்த 3 மாதத்தில் கொண்டு வர்றதுன்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இதை யார் வேணாலும் பண்ண முடியும். புரியுதுங்களா? இது படித்தவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க, சின்ன வயசுக்காரங்க, புரியுதுங்களா? ஆண், பெண், இப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மனசு தான் பிரச்சனை. புரியுதுங்களா? நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தால் யார் வேணால் பண்ணலாம். ஸோ ஒரு மேடைன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. நமக்கு ஒரு மேடை வாய்ப்பை உருவாக்குறோம். ஸோ அந்த மேடை வாய்ப்பில் எத்தனை பேர் மேடை ஏறி நீங்கள் பரிசு வாங்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? நமக்கு அந்த இடம் காத்துட்ருக்கு, நமக்கான பரிசுகளும் காத்துட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல மேடை ஏறி நம்ம யாருன்னு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டு பண்ண போகிறீங்கன்றது அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்தது. புரியுதுங்களா? இதில் ஒவ்வொரு நபரும் நான் மேடை ஏறணும், இந்த இடத்துல ஃபஸ்ட் அப்கிரேட் முடிக்கணும், எனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கணும், நான் ஒரு லீடர்ன்ற ஒரு தலைமை பண்புக்கு நான் வரணும், நான் இந்த டீமை வழி நடத்தணும், நான் இந்த மாவட்டத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும், நான் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த மைண்ட் செட் கம்பெனியில் ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யார் ஆசையும் எண்ணங்களையும் வளர்க்குறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் அப்கிரேட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபஸ்ட் அப்கிரேடு முடிக்கிறவங்களால கண்டிப்பாக அடுத்தடுத்த நிலைக்கும் செகண்ட் அப்கிரேட், தேர்ட் அப்கிரேட்னு சொல்லிட்டு உயர முடியும். கம்பெனி கொடுக்குற அனைத்து சலுகைகளையும் பெற முடியும். ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு நமக்காக நாம் உருவாக்கி வச்சுருக்கோம். மைண்ட் செட் கம்பெனின்ற ஒரு நிறுவனம் நமக்காக கிடச்சிருக்கு. அந்த கிடைச்ச ஒரு விஷயத்தை மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது அன்னப்பாத்திரம் மாதிரி, அல்ல நமக்கு குறையாதுன்ற மாதிரி இங்கே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் பணன்றது அங்கே வற்றாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அச்சித பாத்திரம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அங்கே பணம் நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கட்டுக்கட்டாக கிடைக்கும். லட்சங்களில் கூட சம்பாதிக்கலாம், கோடிகளில் கூட சம்பாதிக்கலாம். எல்லா வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கான வழிவகைகள் இருக்குது. அரசாங்கத்து மூலியமாகவும் முறையான அங்கீகாரத்தோடு செயல்படுது. ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதை முடிச்சாகணுன்ற ஒரு குறிக்கோளோடு
என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவுகளும் சிறப்பாக என் கூட நின்று இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி குறைஞ்சது ஒரு 50 பேராவது மேடை ஏறி ஃபஸ்ட் அப்கிரேட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவார்டு வாங்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இந்த முயற்சி. கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இதுக்கான வந்துட்டு என்னுடைய டீம் லீடர்ஸு, என்னுடைய நண்பர்கள், உறவுகள் அனைவரும் கூட துணையாக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். குறிப்பாக 50 பேராவது அவார்டு வாங்கணும். அதுக்கு வந்துட்டு நான் லிஸ்ட்டு வந்துட்டு இதில் தோராயமாக கொடுத்துருக்கேன். இதில் இல்லாதவங்களும் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து விட்டு போயிருக்கலாம், வருத்தப்படாதீங்க. அது வந்து கம்பெனிலேருந்து நான் அர்ஜென்ட்டுக்கு கேட்டு வாங்கினது. நான் திரும்ப வந்துட்டு உள்ளே போய்ட்டு செக் பண்ணி எதாவது மிஸ் ஆகிருந்தால் கூட திரும்ப ஒவ்வொருத்தவங்க லைனுக்கு வந்து நான் பேசுகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு ஐடி எடுத்திருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஐடி நீங்கள் மட்டும்தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட நீங்களும் வந்துட்டு இந்த இடத்துல லெவல் முடிக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்குது. ஸோ யார் வேணாலும் முடிக்கலாம். இதில் நான் கொடுக்குற லிஸ்ட்டில் உள்ளவங்கன்றது கிடையாது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் முடிச்சிருக்காங்க, ஒரு 10 பேர்கிட்ட முடிச்சிருக்காங்கன்றதுனால இவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த லிஸ்ட்டை எடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நேற்று ஐடி போட்டவங்க இருந்தாலும் தப்பு கிடையாது, முடிக்க முடியும். ஸோ யாருக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். இது யாரும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ண போகிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். அதேமாரி என்னுடைய டீம் லீடர்ஸும் கொடுக்க தயாராக இருக்காங்க, நிர்வாகமும் கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. இது வந்து நமக்குன்னு ஒரு சவாலாக எடுத்துக்கங்க. சிறப்பாக செயல்படுங்க. வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.